ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, உளுந்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு நிறைய இலை வந்துடுச்சு. இப்போ வந்து உளுந்துக்கு வந்து மழை வர டைம் இல்லையா, அப்போ வந்து நம்ம உரம் போட்டோன்னா அந்த உரம் வந்து மழையிலே ஊறி அதுக்கப்புறம் செடி ஃபுல்லாக சொதறிடும். சொதறினா என்ன பண்ணுன்னா நிறையா காய் காய்க்கும் பூச்சிகள் இல்லாமல். அதனால தான் இந்த வீடியோ இப்போ எடுத்தேன். உரம் போட ரெடியாக இருக்குது. இப்போ 2 டேஸாக தொடர்ந்து மழை வந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா. ஆனால் என்ன ஒன்றுனா, ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஒரு இடத்துல மழை பெய்யல. விவசாயம் பண்ணுற இடத்துல மழையே இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி டவுன் ஏரியாவில் மட்டும்தான் மழை அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா எப்படி காஞ்சி போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சரி, மழை வரத்துக்குள்ளே நம்ம உரம் போட்டுட்டோன்னா மழை வந்துச்சுன்னா அதில் ஊறி உளுந்து நல்லா வரும். உளுந்தை பொறுத்தளவு நம்ம தண்ணியே பாய்ச்ச தேவையில்லைங்க. அந்த மழை தண்ணியில் உள்ள ஈரமும் பனியில் உள்ள ஈரத்தை கொண்டே அந்த காய் காய்ச்சிடும். 2 டைம் உரம் வைப்பாங்க. காய் காய்க்கக்குள்ளேயோ பூ வைக்கக்குள்ளேயோ ஏதோ ஒன்று செய்வாங்க. அவ்வளோதாங்க இந்த உளுந்துக்கான கேர். மற்றபடி தானாகவே வந்து அது ரெடி ஆகிடும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து கொஞ்சம் ஹெட்பேண்ட்லாம் வச்சுருந்தா. அது வந்து நான் வீட்டிலே மேக் பண்ணது. அது வேணும்னா நீங்கள் கஸ்டமைசேஷனில் என்கிட்ட எப்படி வேணும்னு சொன்னீங்கன்னா, அந்த மாடல் பிக்சர் அனுப்புனீங்கன்னா அதே மாதிரியே உங்களுக்கு செஞ்சு நான் பார்சல் பண்ணிடுவேன். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு மேக்கிங் வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள். ஆனால் நான் மேக் பண்ண வீடியோ வந்து எடுக்கலை. ஸோ அதனால் நான் வந்து ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சதுதான் பாப்பா இப்போ உங்கள்கிட்ட காட்டுவா. இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து 12 அகல் விளக்குகள் நீங்கள் வாங்கலாம். அந்த அகல் விளக்கு வந்து நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 2 பேர் வின்னர் ஆக்கிட்டாங்க. பேலன்ஸ் வந்து 8 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அந்த 8 மெம்பர்ஸும் நீங்கள் விளக்குகளை வின் பண்ணி நீங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கேற்றி வீடியோ ஆர் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பலாம். நான் வந்து திருப்பி வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நானே போட்டது. இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது எங்கள் டேடி வந்து நெய்வேலி போகும்போது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவான்னு சொன்னாங்க. பார்க்க கூப்பிட்டு போவோம். அந்த இடம் செம்மையாக இருந்தது. அங்கே என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. அந்த மாதிரி ஒரு பார்க் மாதிரி இருந்தது. பார்க் மாதிரி அந்த பக்கம் பார்க் அந்த பக்கம் போகும்போது ரொம்ப குளிர்ச்சா. இது வந்து எனக்கு இதில் வாங்கணும். செகண்டாக இது வாங்கினோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து இது வாங்கினோம். இது ஃபஸ்ட்டு தேடி பார்த்தோம். இல்லை ஃபஸ்ட்டு வாங்கினது எதுமா இருந்து காட்டேன். ஃபஸ்ட்டு வாங்கினது இது. அம்மாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கினோம். டேடி வந்து ஹெல்மெட் போட்டிருந்ததுனால டேடி வேணான்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இது அம்மாவோடது வந்து எங்கேயோ இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கினோம். செகண்டாக இன்னொரு கடைக்கு போய் தேடணுமா, அங்கே தான் இது கிடச்சிது. செகண்டாக வாங்கினோம். ஆனால் இது செகண்ட் ஸ்டாண்டர்டில் வாங்கல. இப்போ தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்போ தான் நான் வாங்கினேன். இது ஃபஸ்ட்டு அந்த பார்க்கு புதுசாக கூப்பிட்டு போனது டேடி தான். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது நான் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நிறையா தடவை போயிருக்கேன். அது வந்து சிங்கம் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே அது வாழ்த்துக்குன்னா சிங்கம் எப்படி கத்துற மாதிரியே அப்படின்னு நாங்கள் அந்த வீடியோ தான் நம்ம சேனலில் போட்டிருக்கோமே. அந்த வீடியோ தான் சேனலில் போட்டிருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோ கீழே கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ கீழே கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பக்கத்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தலையில் வச்சுருக்க கிளிப் நல்லா இருக்கே. இதுவா மம்மி செஞ்சாங்க. மம்மி இருங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். நிறையா இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு நிமிஷம் போயிட்டு வந்து இதெல்லாம் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எங்கே போச்சு
இதுவும் மம்மி செஞ்சது தான். இது வந்து இவங்க பட்டர்ஃப்ளை மாதிரி இப்படி ஆடும். டான்சிங் பட்டர்ஃப்ளை. டான்சிங் பட்டர்ஃப்ளை இது பேர். நீங்கள் வாங்க கடைக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அங்கே கடை இருக்குது, நீங்கள் வந்து வாங்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். உங்கள் இஷ்டம், கடைக்கு வேணாலும் போய் வாங்கலாம். இவங்க அந்த ஹேர் பேண்ட் இந்த மாதிரி காட்டுறேன்னு சொன்னாங்கள, இவங்க காட்டுறேன். ஹெட் பேண்டு சாமி உங்களுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து நிறைய செஞ்சுருக்காங்க. அது வந்து இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. நான் ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ மம்மி செஞ்சு தருவாங்க. இப்போ காட்டினல்ல அதே மாதிரி தான் கிட்ஸ்லேயும் டிசைன் மாதிரி பண்ணி தருவாங்க, லப்பர் பேண்ட்லேயும் டிசைன் மாதிரி பண்ணி தருவாங்க. அதுக்கு நீங்கள் பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறேன். இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்கள், இங்கே கேட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன் போட்டு, ஏன்னா இது மாட்டாது. இன்னும் கொஞ்சம் பேக்கில் போட அப்போ தான் தெரியும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிசைன் மாதிரி மம்மி செஞ்சு தருவாங்க. கிட்ட காட்டு. எந்த டிசைன் வேணாலும் மம்மி செஞ்சு தருவாங்க. நீங்கள் பேக் சைட் காட்டு, கிட்ட வாமோ. இருங்க, அடுத்தது நான் போட்டு காமிக்கிறேன். இது கொஞ்சம் பின்னாடி. இது வந்து உடையாது. இது வந்து இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் மம்மி வந்து பிரேஸ்லெட் மாதிரி கூட செய்வாங்க. எந்த மாதிரி ரெயின்போ இந்த மாதிரி எந்த இது வேணாலும் மம்மி இந்த சாப்ஸ் மாதிரி போட்டு செஞ்சு தருவாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் மணி பிரேஸ்லெட் வந்து இந்த நார்மல் மணி மாதிரி இல்லை, கூலிங்காக இருக்கும். அதை நான் காட்டேன் உங்களுக்கு, ஆச்சுக்கும் மம்மிக்கும். நான் வந்து ஒரு டிஸ்ட்ரி மாதிரி கடையில் வாங்கினது போட்டிருந்ததுனால ஆச்சுக்கும் மம்மிக்கும் செஞ்சு போட்டாங்க. நான் ஸ்கூலில் இருக்கப்போ நல்லா நேராகவே காட்டு, குனிய வேணாம், நேராக காட்டு. இது பார்த்துட்டீங்களா? நல்லா கிட்ட காட்டுடா, கேமரா கிட்ட காட்டு. நல்லா தெரியுதா? கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் காட்டு. நல்லா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாரு, நல்லா நேராக ஃபேஸ் காட்டு. இன்னும் கொஞ்சம் பேக் சைட் போ. பார்த்தீங்களா? இதுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக காட்டுமா. அந்த டிஸ்டி மாதிரி கூலிங்காக இருக்குன்னு காட்டு. இங்கே பார்த்துக்கோங்க. இதோ அது இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். புது வீடியோ வந்து 3 பேர் லைக் பண்ணால், நம்பர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு அகில் விளக்கு தருவோன்னு சொன்னோம்ல, அது வந்து ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அது வந்து நம்மளுக்கு 2 மெம்பர்ஸ் பண்ணிட்டாங்க. மிச்சம் 8 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க பண்ணிங்கன்னா விளக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. பார்சல் பண்ணி கார்த்திகை வரத்துக்கு முன்னாடியே வந்துடும். கார்த்திகை தீபம் வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு பார்சல் வந்துடும். கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடியே பார்சல் வந்துடும். அந்த கூலிங் மணின்னு சொன்னால இதுன்னு காட்டுறேன், ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே எஸ், இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்காக தான் நான் செஞ்சேன், ஓன் யூஸ்க்காக. உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் கஸ்டமைசேஷனில் உங்களுக்கு பிடிச்ச கலரில் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் செஞ்சு தரேன். டிசைன் மட்டும் எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. வந்து நான் கிளிப்லேயும் செய்வாங்க சொன்னால மம்மி இங்கே பாருங்கள். இது வந்து சின்னவங்களுக்கு போட மாதிரி, சின்னவங்களுக்கு மட்டும்தான் போட முடியும், செய்ய முடியுமா? பெரியவங்களுக்கு போட முடியாதான்னு கேட்குறீங்களா? பெரியவங்களுக்கும் போட முடியும். இங்கே பாருங்க, பெரியவங்களுக்கும் மம்மி செஞ்சுருப்பாங்க. இது வந்து சென்டர் கிளிப் மேக்கிங். இது அமுத்தினாலே ஓப்பன் ஆகிடும். இது அப்படி பெரியவங்களுக்கு, இது சின்னவங்களுக்கு முடி அதிகமாக இருந்தால் இது போட முடியும்.
இது வந்து நான் கூலிங் பண்ணின்னு சொன்னல, இதுதான் டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது ஆச்சிக்கு அம்மாவோடது வந்து க்ரீன் கலர் ஸ்டார் போட்ட மாதிரி இங்கே. அது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருக்கேன். அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இப்படி போட்டு சரி, நாங்கள் சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறோம். உங்களுக்கு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் இதுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும். நாகல் மணி மாதிரி இல்லை, இது வந்து பிச்சுக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட கண்ணெல்லாம் பாருங்க, ரெட் கலர்ல இருக்கு. எப்படி ரெட் கலர்ல இருக்குதா? இருக்கு, வா. ஓகேவா? வாழை தூக்குனது சிங்க கத்துச்சா? இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.